ஒரு துன்பம் வருவதாக எண்ணுகின்றோம். ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக வருது. அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக அதிலிருந்து நம்ம மீண்டு வர்றோம். ஒரு குறிப்பிட்ட அளவில் போனால் நம்மளாலே தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு துன்பமானது வருகிறது. இல்லை அப்படி நம்ம நினைத்து கொள்கின்றோம் அப்படின்னா நம்ம மனமானது அங்கே ஸ்தம்பித்து நிற்கிறது. ஏன் இறைவன் உங்களை நாற்று போல பிடுங்குகிறார். நாற்றாங்காலில் இருக்கும் நாற்று போல உங்களை பிடுங்கி இன்னொரு இடத்தில் நடவு செய்ய தயாராகிவிட்டார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அதீத துன்பம் வர்றவங்கெல்லாம் இந்த மனசில் எப்போவுமே நினச்சிக்கணும். என்னானே தெரில, ஏன் அடி மேலே அடி விழுகுது அப்படின்னு நினைக்கிறவங்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஒரு விஷயம்தான். இறைவன் நம்மை நாற்றாங்காலிலிருந்து பிடுங்கி விட்டால் வயலில் கொண்டு போய் நடவு செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. கஷ்டம் வரும் பொழுது தான் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யார், எப்படிப்பட்டவங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஜீவராசிகள் எல்லாம் எத்தகைய குணமுடையது, அவற்றிலிருந்து நாம் எப்படி விலகி நிற்கின்றோம் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே ஒரு மனிதனுக்கு எப்போது தெரிய வருகிறது அப்படிங்கும்போது நம்ம சொல்கின்ற அந்த துன்பம் வரக்கூடிய காலகட்டத்தில் தான். அதுவரையிலும் எல்லாருமே அனுசரணையாக இருப்பாங்க. அதுக்கு அந்த துன்ப காலகட்டத்தில் பார்த்தா எல்லாம் விலகி போவாங்க. அப்போ என்னன்னா, உனக்குள் இருக்கின்ற ஒருவனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உனக்கு சந்தர்ப்பம் அளிக்கின்றேன் என்று இறைவன் கூறுவதை நாம் உற்று நோக்க வேண்டும். நம்ம பணம், காசு, பொருள் இந்த மாதிரி தான் யோசிக்கிறோம். கஷ்டம் வந்துருச்சே, நம்மக்கிட்ட பணம் நிற்காதே, நம்மக்கிட்ட சொத்து பத்து நிற்காதே, நம்ம சொந்தக்காரங்க பக்கத்தில் நிற்க மாட்டாங்களே, இத்தனை விஷயத்தை யோசிக்கிற நமக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான நேரத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வதில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அதை பொறுமையாக பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வியே.